அந்த இடத்துல ஒரு உறவு அப்படின்னு வரும்போது அதை ஒரு கடமையே அப்படின்னு அவர்களுக்கு கடந்து போக தெரியாது. உறவுனா பொறுப்பு இருக்குங்க, குடும்பம்னா எனக்கு பொறுப்பு இருக்குங்க, வேலைனா எனக்கு பொறுப்பு இருக்குங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதில் உணர்ச்சிகளை மகர ராசிக்காரர்கள், சனி பகவானும் செவ்வாயும் ஒரு இடத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் வில்லங்கங்கள் வரும். கூடவே ராகும் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருந்தா மகர ராசிக்காரர்களை நிறையா ஆறுதல் தேடி வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போனால் வெளியிலையும் நிம்மதி இல்லை, அண்ணன் தம்பி பாசத்தை போய் 10 நிமிஷம் பேசினா அங்கேயும் பிரச்சனை வருது, எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பிரச்சனை வந்தால் எங்கே தாயா போகிறதுன்னு சொல்லி பார்க்குக்கு போகலான்னு பார்த்தா அங்கே 4 பேர் பிரச்சனை பண்ணுறான், கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே நிம்மதி இல்லை. ஆக மகர ராசிக்காரர்கள் இந்த இரத்த பந்த உறவுகளை கடந்து போக வேண்டும் நினைச்சால் கூட அட்டமாதிபதியாக சூரியன் வந்து தகப்பன் வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா, இதுல எல்லாம் ஒரு பஞ்சாயத்து. நீ 50 பேருக்கும் உழைச்சு ஓடா தேயினா எங்க நினப்புல ஒருத்தர் கூட இல்லை. நினப்புல இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நன்றி விசுவாச கடனுக்கு 4 நாள் வந்து நின்னாங்களே, ஒரு நாளாவது நிற்போம் அப்படின்னு நினைக்கிற ஆள் யாராவது இருக்கா அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் ரொம்ப யோசிச்சுத்தான் எந்த உறவும் வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்களே தவிர, வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மன அழுத்தம் சீரீஸ்ல நம்ம இருக்கோம். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல எல்லாருமே வேலை லைஃப்ல செட்டில் ஆகணும் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு உறவுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. அதுலேயும் ஒரு உறவு, அந்த உறவுலேருந்து ஒரு பிரிவு வருது அப்படின்னா அந்த வலி இன்னுமே அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கலாகவும் டயர்டாயிடுவோம், மென்டலாகவும் டயர்டாயிடுவோம். மகர ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையில எந்த உறவை இவங்க வாழ்க்கையில பிரிகிறாங்க சார்? மகர ராசி அதாவது பொறுப்புகளை அதிகம் தோளிலே சுமக்கக்கூடிய ஒரு ராசி. காலச்சக்கரத்திற்கு 10வது ராசின்னு அதை சொல்கிறோம். மேஷத்துலேருந்து எண்ணி வரும்போது மகரம் 10வது வீடு. அது வந்து தொழில், கர்மா, அதை வந்து அந்த இடத்துல குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது தொழில்னு வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு டிசிப்ளின். 10 மணிக்கு வேலைக்கு போகணுன்னா நம்ம அது ஒரு 8 மணிக்கே எந்திரிச்சு தயாராகிற மாதிரி. மகர ராசிக்காரர்கள் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மா, ஜீவனம், உங்களுடைய கொடுக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் காட்டக்கூடிய உண்மை, நேர்த்தி, இது எல்லாமே பொறுப்பு வந்து மகரம். அந்த இடத்துல ஒரு உறவு அப்படின்னு வரும்போது அதை ஒரு கடமையே அப்படின்னு அவர்களுக்கு கடந்து போக தெரியாது. உறவுனா பொறுப்பு இருக்குங்க, குடும்பம்னா எனக்கு பொறுப்பு இருக்குங்க, வேலைனா எனக்கு பொறுப்பு இருக்குங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதில் உணர்ச்சிகளை மகர ராசிக்காரர்கள் காட்ட தெரியாது. எல்லா உணர்வுகளையும் பூட்டிட்டு சாவியை தூர போட்டுட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னங்கிறதுல ரொம்ப கட்டுப்பாட்டோட மகர ராசிக்காரர்கள் அந்த உழைப்பு, அந்த உறவுகளுக்காக அதிகம் உழைப்பது, உறவுகளுடைய குடும்ப பந்தங்கள். அவங்க வீட்டில் ஒரு விசேஷம், அவங்க அழைக்க கூட இல்லைனாலும் கூட சரி என்ன பண்ணுவாங்க, தனியாளாக எப்படி போராடுவாங்க அப்படின்னு இழுத்து போட்டு அங்கே போய் எல்லா வேலைகளையும் செஞ்சு அந்த உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் வரல, டபுள் ரோல் நம்ம பார்த்தா சம்பளம் கிடைக்குமான்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் பார்த்து அந்த வராத ஆளுடைய பொறுப்பையும் சேர்ந்து சுமந்து அதனால நமக்கு கிரெடிட் கிடைக்குது கிடைக்கல. மகர ராசிக்கு ஸ்டிக்கர் ஒட்ட தெரியாதுங்க தான் செய்கிற வேலையில். பிரச்சனையே அதுதான். இவர்கள் அதீதமாக உழைத்து விட்டு அதீதமாக தன்னுடைய நேரத்தை செலவிட்டுட்டு நான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்ட தெரியாது. அந்த பேரை இன்னொருத்தர் ஈஸியாக வாங்கி போயிடுவாங்க. இருந்தாலும் மகரம் சில நேரங்களிலே அதை கண்டுகொள்வதில்லை. ஆக ஒரு உறவு பிரிவு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசத்தால, இவங்க வைத்த அதீத அக்கறையால, இவங்க எடுத்துக்கிட்ட பொறுப்புகளால, பொறுப்புணர்ச்சியோடு இவங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்களால நிறைய உறவுகளை மகர ராசிக்காரர்கள் சம்பாதித்து வைத்திருப்பார்கள். இவங்கள்ட்ட கொடுத்தா அந்த பொறுப்பு கனகச்சிதமாக நடக்கணும், நம்பி கொடுக்கலாம். அந்த அளவிற்கு அடுத்தவர்களுடைய சொத்தை கூட தான் சொத்து மாறி, அடுத்தவர்களுடைய உடைமைகளை கூட தன்னுடைய உடைமைகள் மாறி நேசித்து அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மகரத்திற்கு எப்பயுமே உண்டு. மகர ராசிக்காரர்கள் இவங்க காதல் வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க சார்? நீங்க சொல்ற மாதிரி மகர ராசிக்கு காதல் இருக்குது, வாழ்க்கை இருக்குதாங்கிறதான் பிரச்சனையா இருக்கு. என்ன காரணம்னா எல்லா விஷயத்திலுமே மகர ராசிக்காரர்கள் பொறுப்புங்க. காதல்னு வந்துட்டா கூட சினிமாவுக்கு போனோம், சுத்தணும், பீச்சுக்கு போனோம்னு இல்லாம எல்லாத்துலயுமே ஒரு பொறுப்பு. எதிர்கால பிளான் என்ன, திட்டம் என்ன, நல்ல வேலை வேணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு பிளான். இந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு எப்பயுமே மகர ராசிக்காரர்கள் ரொம்ப யோசிப்பாங்க. அதனால் காதல் வாழ்க்கையில் கூட மகர ராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிப்பார்கள், காதலில் கூட பொறுமையை கடைபிடிப்பார்கள், காதலில் கூட எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் பிளானோட தான் மகர ராசிக்காரர்கள் காதலுக்குள்ளேயே இறங்குவாங்க.
அதில் எல்லாத்துலேயுமே மகர ராசிக்காரர்கள் ஒரு நிதானம் அப்படிங்கிறது அவங்க கூடவே பிறந்த ஒன்றாக இருக்கும். பொதுவாக பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு இருக்கிறவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களை ஏன் பிரிகிறாங்க சார்? பிடிக்கிறது சரி, ஆனால் பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் தாங்குவாங்க அப்படிங்கிறத ரொட்டீனாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் இவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்காங்க, அதனால் இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய உணர்ச்சிகளை காயப்படுத்தினா இவங்க ரொம்ப கடமை உணர்ச்சியோடு இருக்காங்க, அதனால் இவங்கள்ட்ட கொடுத்தா கடமை தவறாமல் அதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கடமை தவறுனா கொடுத்தவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக இவங்க தன்னுடைய வேலையை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய பணத்தை தியாகம் பண்ணி தான் அந்த பொறுப்புக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு வேல்யூவே இல்லை, அதற்கு மதிப்பே இல்லை, அட்லீஸ்ட் ஒரு நன்றி கடன் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது தான் மகர ராசிக்காரர்கள் ஒரு பிரிவை பற்றியே யோசிக்கிறாங்க. அது குடும்பமாக கூட இருக்கட்டுங்க, மகரம் செய்யும் தியாகம் அந்த இடத்துல நிற்பதில்லை. பெத்த பிள்ளைகள்கிட்ட மகரம் செய்யக்கூடிய தியாகம் இருப்பதில்லை. மகர ராசிக்கு 12 கூடைய விரையாதிபதியாக குரு பகவான் வந்து குழந்தைகளுக்காக அதிக நேரம், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வது, தன்னுடைய உழைப்பை தியாகம் செய்வது, தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாரும் அது தனியாக பண்ணுறாங்க அப்படின்னா மகர ராசி ஒரு படி கூட. ஏன்னா விரையாதிபதியாகவே குரு பகவான் வர்றாரு. ஏன்னா பிரிவு அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடத்தில் 12ஆம் இடத்தை முக்கியமாக நம்ம பார்க்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 12ஆம் இடத்தை பார்த்த கிரகங்கள், லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்களில் அது எந்த கிரகத்தினுடைய உறவோ. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், மகர ராசிக்காரர்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட தெரியாது, தான் செய்த வேலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல தெரியாது, சபையில் தனக்கான பேரை ஏற்படுத்திக்க தெரியாது. இந்த ஒரு குணாதிசயம்தான் மகரம் எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு உறவுகளுக்கு செய்தாலும், எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் இவர்களுக்கு அவங்க கொடுக்கறது என்னவோ ஒரு மதிப்பு கூட, ஒரு நன்றி உணர்ச்சி கூட, ஒரு கடமை தவறாமல் அவங்க வேலையை விட்டுட்டு நமக்கு வந்து இவ்வளோ தூரம் பார்த்தாங்களே அப்படின்ற ஒரு பாச நேசம், ஒரு எண்ணம் கூட இல்லாதவர்களை மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிவார்கள். பொறுப்பற்றவர்களை மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறவங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு. ஏன்னா மகரம் ரொம்ப வந்து கொடுத்தா அதை செஞ்சிடணும் அப்படின்ற குணம் இருக்குது. இவங்க சில நேரங்களில் இன்னொருத்தரை நம்பி பொறுப்பை கொடுக்குறதே கஷ்டங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு டைப்பு. எல்லா குடும்பமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா எதுக்கு நம்மளே செஞ்சுருவோமே அப்படின்ற குணத்தோடு தான் கொடுப்பாங்க. அது மீறி கொடுக்கும்போது 1008 யோசனை, 1008 நம்பிக்கை அவர்கள் மேல் வைத்து கொடுக்கும்போது அவங்க சுக்கு நூறாக அதை உடைச்சி எரியும் பொழுது, அந்த நம்பிக்கையை வந்து தூளாக்கும் பொழுது மகர ராசிக்காரர்கள் இவங்க சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த உறவை விட்டு பிரியணும். காசு பணத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறத விட பாசத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் ஒரு உறவை பிரிந்தார்கள் என்பது தான் அதிகமாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் ஒருத்தட்ட எதிர்பார்த்து ஒன்றை கொடுத்து பிரிந்தாங்க அப்படிங்கிறத விட மகர ராசிக்காரர்கள் ஏமாந்ததுனால ஒருத்தட்டிருந்து பிரிந்தாங்க அப்படிங்கிறது தான் அதிகம் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைகள் பராமரிக்கலைனால அவர்களுடைய பாசத்தோடு இருந்திருப்பாங்க, குழந்தைகளை பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் திட்டம் போட்டு இவர்களை பிரியும் போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வேதனை வந்து அந்த உறவை கூட மகர ராசிக்காரர்கள் பிரியணுங்கிற நினைப்புக்கு ஆளாவாங்க. மகர ராசிக்கு எப்பயுமே சனி பகவான் ஆதிக்க கிரகமாக இருந்து செவ்வாய் வந்து அவருக்கு 4ஆம் இடங்கிற மண்ணு, மனை, வீடு, வாகன, சொத்து, சுக பூமிங்க, சொந்த வீடு, சொந்த ஊர், சொந்த மண், சொந்த சகோதரன், சொந்த இரத்த உறவு மகர ராசிக்காரர்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது மகர ராசிக்காரர்களால் அந்த உணர்ச்சி பூர்வமான பந்தத்திலிருந்து வெளியில் வரவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. சனி பகவானும் செவ்வாயும் ஒரு இடத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் வில்லங்கங்கள் வரும். கூடவே ராகும் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருந்தா மகர ராசிக்காரர்களை நிறையா ஆறுதல் தேடி வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போனால் வெளியிலையும் நிம்மதி இல்லை, அண்ணன் தம்பி பாசத்தை போய் 10 நிமிஷம் பேசினா அங்கேயும் பிரச்சனை வருது, எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பிரச்சனை வந்தால் எங்கே தாயா போகிறதுன்னு சொல்லி பார்க்குக்கு போகலான்னு பார்த்தா அங்கே 4 பேர் பிரச்சனை பண்ணுறேன், கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே நிம்மதி இல்லை. ஆக மகர ராசிக்காரர்கள் இந்த இரத்த பந்த உறவுகளை கடந்து போக வேண்டும் நினைச்சால் கூட அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கலைங்கிறதுனால இந்த துக்கத்தை ஏற்படுத்திய உறவே நமக்கு வேணாம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு மகர ராசிக்காரர்கள் பிரிகிறாங்க. சொந்த பந்தங்களும் மகர ராசியோட பொறுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால ஒரு பிரிவை வந்து சந்திக்கிறாங்க. அதுலயும் இந்த கூட பிறந்தவங்க, குறிப்பா குழந்தைங்களையுமே இந்த பிரியக்கூடிய ஒரு சூழல், அந்த வழியை இந்த மகர ராசி எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அதாவதுங்க, சொந்த பந்தம் கூட பிறந்தது ஒரு உண்மையிலே இரத்த சம்பந்தமான ஒரு பெரிய பந்தம். குழந்தை தன் ரத்தத்தில் பிறந்த ஒரு பந்தம். இவங்க எதிராக போகும்போதே மகரம் வந்து பாதி உடஞ்சிருவாங்க. அடுத்து அவர்கள் வந்து சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் தேவை. அது 7ஆம் இடமாக கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம்.
அந்த 7க்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் ராசி மேல வந்து உட்கார்ந்துருப்பார் 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றுல. ஒன்று மகரம் திருவோணமாக இருக்கும், அல்லது மகரம் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கும், அல்லது மகரம் உத்திராட நட்சத்திரமாக இருக்கும். இந்த நட்சத்திர ஆதிபத்திய கிரகம் ராகு கேதுவோடு சம்பந்தப்படும் பொழுது அந்த கணவன் என்று சொல்லக்கூடிய உறவே, மனைவி என்று சொல்லக்கூடிய உறவே, இவர்களுடைய பொறுப்பை வந்து புரிஞ்சுக்காம எல்லா வேலையும் இழுத்து செய்யக்கூடிய ஒரு மிஷினுக்கு கூட ஓய்வு இருக்குங்க. மகரத்துக்கு வீட்டுக்குள்ள ஓய்வு இருக்காது. ஒரு வாஷிங் மிஷின் கூட துவைக்கிற நேரத்தில் துவைச்சிட்டு ஓரமாக இருக்கும். ஆனால் மகர ராசி மட்டும் 24 மணி நேரமும் ஃப்ரிட்ஜ் மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரர்கள் உழைக்கிறாங்கங்கிற பேரில் ஓவர் சுமையை அவர்கள் மேலே சுமத்தும் பொழுது தான் இந்த இரத்த சம்பந்தமும் இவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரிவாக தெரியுது. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, மகரத்திற்கு அட்டமாதிபதியாக சூரியனும் வருகிறார். சூரியன்னா என்ன சொல்லுங்க? அப்பா, தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். பொதுவாக வந்து இந்த பிரிவெல்லாம் மனசுக்கு மகரத்துக்கு ரொம்ப பாடாப்படுத்தும். தந்தையை பிரிகிறது, தந்தையினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அவருடைய மரணம், இதெல்லாம் மகரத்திற்கு தாங்க முடியாத ஒரு துயராக வந்து சேரும். ஆக மகர ராசிக்கு மட்டும் இறைவனுடைய அமைப்பு பெறுங்க. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதிக பாரத்தை தாங்கக்கூடிய நிலையை கொடுத்து 12க்குடைய விரையாதிபதியாக குரு வந்து ஒரு பக்கம் குழந்தை, 11க்குடைய பாதகாதிபதியாக செவ்வாய் வந்து அவர் ஒரு பக்கம் சகோதர பந்தம், 7ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் வந்து ராசி மேல உட்கார்ந்து ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தாய் வழி பஞ்சாயத்து, 8ஆம் சூரியன் வந்து தகப்பன் வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா, இதுல எல்லாம் ஒரு பஞ்சாயத்து. நீ 50 பேருக்கும் உழைச்சு ஓடா தேயினா எங்க நினப்புல ஒருத்தர் கூட இல்லை. நினப்புல இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நன்றி விசுவாச கடனுக்கு 4 நாள் வந்து நின்னாங்களே, ஒரு நாளாவது நிற்போம் அப்படின்னு நினைக்கிற ஆள் யாராவது இருக்கா அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் ரொம்ப யோசிச்சு தான் எந்த உறவும் வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்களே தவிர, எடுத்த எடுப்புல மகர ராசிக்காரர்கள் ஒரு உறவை பிரிய வேணுங்கிற எண்ணம் அவர்கள் நெஞ்சிலே ஒருபோதும் வரவே வராது. இவர்கள் ஒரு கட்டத்தில் பாரத்தை தாங்கி 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 இதுக்கு மேலே தாங்கிறதுக்கு சத்தே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த பாரத்தை இறக்கி வைக்க மகர ராசிக்காரர்கள் நினைப்பார்கள். அன்றுதான் பிரிவு என்ற எண்ணம் மகரத்தில் உதயமாகக்கூடிய சிந்தனையாக இருக்கும். மகர ராசி நீங்க சொல்லக்கூடிய சூழல்ல ஒரு உறவை பிரிகிறாங்க, அந்த பிரிவோட வலி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே வலி அப்படிங்கிறது, பிரிவு அப்படிங்கிறது துக்கம் தானே. ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி மகரம் கடந்து போகுது பாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரிவு வருது, ஒரு துக்கம் வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்து இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த தன்னுடைய கவலையை சொல்லலாம் தெரியாது. வாழ்க்கைக்கான ஷெட்யூல் போடுவாங்க. அடுத்து என்னையா செய்யலாம், அடுத்து என்ன நகரலாம், அடுத்து எப்படி யோசிக்கலாம். நம்ம வாழணும்னா காசு வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம உழைக்கணும், நம்ம பிள்ளைங்க சந்ததி அடுத்து நல்லா இருக்கணும். விட்டுட்டு போனவங்க போயிட்டு போகுது. 3 பிள்ளைல 2 பிள்ளை வெளியில் ஓடி போச்சு, ஒரு பிள்ளை இருக்கும்ல. ஆனால் ஒன்றுமே இல்லைனாலும் ஊராம் பிள்ளையாவது நம்மளை பாதுகாக்கும்ல அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே மகரத்துக்கு இருக்கும். மகரம் தன்னுடைய கை கால்கள் தனக்கு இருக்கு, அது எனக்கு உதவி செய்யும்னு நினைக்கும். மகரம் இன்னொருத்தருடைய உழைப்பில் வாழக்கூடாதுன்னு நினைக்கும். மகரம் இன்னொருத்தரை சார்ந்து வாழ பிடிக்காது. மகர ராசிக்காரர்கள் இன்னொருத்தரை சார்ந்து வாழக்கூடிய சூழல் வந்தால் அங்கேயும் தன்னால் என்ன முடியுமோ அதற்கான உழைப்பை கொடுத்துட்டு தான் அந்த வீட்டில் கை நினைப்பாங்களே தவிர, சும்மா ஒரு பிரிவு வந்தோடனே ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் தான். ஆனால் அதே இடத்தில் மகரம் நின்று விடாது, மீண்டும் ஓடும். மகர ராசிக்காரர்கள் தனக்கான வாய்ப்புகளை, சூழல்களை பிரிந்த பிறகுதான், உறவுகள் கலைந்த பிறகுதான், உறவுகள் சோதித்த பிறகுதான் தனக்கான வியூகத்தை, திட்டத்தை, அடுத்து என்னடா செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தை இவங்க விரிவுபடுத்துவாங்களே தவிர, அழுகிறது புலம்புறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதே நேரத்தில் மனித மனம், அந்த பெத்த வயிறு, கூட பிறந்த பிறப்பு, ஒரு உறவு, ஒரு நண்பன், இதெல்லாம் ஒரு சோகம்தான். அவர்கள் பண்ணிய துரோகங்கள் ஒரு வழி தான். அது மகரத்திற்கு கனத்த இதயத்தை கொடுக்கும். சில நாட்களாக, சில மாதங்களாக, இன்ச்சு பை இன்ச்சாக. ஏன்னா ராசியாதிபதி சந்திர பகவானுடைய நகர்வு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுற்றி வர்றார் ஒவ்வொரு மாதத்துலையும். இவர்களுக்கு பாதகாதிபதியினுடைய வீட்டிலையோ, பாதகாதிபதியினுடைய கிரகங்களுடைய பார்வையோ அவர் வாங்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் மகரத்திற்கு அந்த பிரிவு என்பது அப்படியே பெரிய ஒரு வழியை கொடுக்கும். அது சந்திர பகவானுடைய நிலையை பொறுத்து, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது நிலையை பொறுத்து, ராசியாதிபதி சனி பகவானுடைய நிலையை பொறுத்து தான் அந்த பிரிவு இவங்களுக்கு வெளியில் வரக்கூடிய பிரிவாக இருக்குமா, அல்லது அந்த பிரிவுனாலேயே இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருமா
அப்படின்ற சூழல் சுய ஜாதகம்தான் தெளிவுபடுத்தும். மகர ராசி ஒரு உறவோட பிரிவுலேருந்து படிப்படியாக தான் வெளியில் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்படி வெளியில் வர்றதுக்கு எந்த கிரகம் துணை நிற்கும்? மகர ராசிக்கு ராசியாதிபதி சனி பகவானுங்க. ஒரு கட்டத்தில் சனினா இரும்புங்க, சனினா கரும் பாறைன்னு சொல்கிறோம் இல்லையா. இவர்கள் தன்னுடைய பிரிஞ்சவங்கள்ட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ட்ராமா இருக்காது. சரி, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் இழுத்து போட்டு பார்ப்பாங்க, வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு பார்ப்பாங்க. தனக்கு என்ன தெரியுமோ அந்த வேலைகளோடு இன்னும் கொஞ்சம் கூட வேலைகளை சேர்த்து கொண்டு மகர ராசிக்காரர்கள் அந்த பிரிவு வந்த நாட்களில் தன்னுடைய உழைப்பால் அதை சமாதானப்படுத்துவாங்க. ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஆனால் பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அழுகிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசை வந்து தன்னுடைய மூளையை ஒரு பிஸியாகவே வச்சுக்கணும். நீ அழுதுறக்கூடாது, அதுக்கு உனக்கு நேரம் கொடுத்துடக்கூடாது, மனசே நான் சொல்கிறத நீ கேளு, உன்னைய தனியாக விட்டேன்னு சொன்னால் நீ வந்து சொல்கிற இடத்துக்கு நான் வந்துடுவேன், அதனால் ஏன் இடத்துக்கு நீ வா அப்படின்னு தன்னோட மனசோட போராடி தான் எடுத்துக்கொண்ட வேளையில் தன் மனதை மகர ராசிக்காரர்கள் முதல் சில நாட்களில் அழுத்தம் கொடுப்பாங்க. இப்போ தான் மகரத்தினுடைய உழைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகும். அந்த உழைத்து 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 தனக்கு கொடுக்கப்பட்டதை விட எக்ஸ்ட்ரா உழைத்து ஓவர் டைம் எடுத்துக்கிட்டு பார்ட் டைம் டியூட்டின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நேசித்த எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே அந்த அழுகைக்கு நேரம் இல்லாமல் அழுகைக்கு டைம் கொடுக்காம மகர ராசிக்காரர்கள் தன்னை பிஸியாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் மகரத்தை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சனி பகவானை சோம்பல்தனத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம். மகரம் என்பது சரராசியாக இருக்கிறதுனால மனசு வேணால் ஒரு சஞ்சலமாக இருக்கலாம், உடம்பு உழைத்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு அந்த அழுத்தத்திலிருந்து வெளியில் வர தன்னுடைய உழைப்பை பயன்படுத்துவார்கள். மகர ராசிக்காரர்கள் அழுவதற்கெல்லாம் நேரம் இல்லை, அடுத்து எனக்கு என்ன வேலை, என்னுடைய டாஸ்க் என்ன, அதை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது சீக்கிரமாகவே இந்த பிரிவோட வழியிலேருந்து வெளியில் வந்துடலாம்ல, அது எப்படி படிப்படியாக வராங்க, ஏன் இவ்வளோ நாள் எடுக்குது சார்? அழுகிறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் அதை கொடுத்துட்டா நம்ம வேலையெல்லாம் முடங்கிருமே அப்படின்னு அந்த பெயினோட தான் இவங்க நகர்றாங்க. அதனால் இந்த தசா புத்தின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். சில தசைகள்லாம் ரொம்ப அதிக நாட்கள் இருக்கும் இல்லையா. ராகு தசையெல்லாம் 18 வருஷங்கள் நடக்கும். இப்போ மகரம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு உள்ளே வந்துடுவார். நம்ம நட்சத்திர சீரியஸில் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ராகு உள்ளே வந்துடுவார். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ராகு ஒரு அமைப்புகளில் வந்துடுறார். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ராகு, அதுக்கப்புறம் குரு, இப்படிலாம் வர்றாங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் சரியாக இல்லைங்கும்போது இவங்க அந்த பிரிவில் வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், தகுதி இல்லாத ஆட்களுக்கு என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் நான் கொடுத்துட்டேன், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கூட வேல்யூ தெரியாத இடத்துல நான் நிறையா பாசம் கொடுத்துருக்கேன், நிறையா அன்பை கொடுத்துருக்கேன், நிறைய ஏமாந்துருக்கேன் அப்படின்னு அந்த மைண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். தன்னை உள்ளார்ந்த சோதனை, தற்சோதனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மகர ராசிக்காரர்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் வேலை அந்த நேரத்தில் தான் மகர ராசிக்காரர்கள் சில விபத்துகளில் சிக்கிறது, அந்த சமையல் அறையில் சில நெருப்பு காயங்களுக்கு ஆட்படுறது, காய்கறி நறுக்கும்போது கையை அறுத்துக்கிறது, மிஷினில் வேலை செய்யும்போது சில பிரச்சனைகளுக்கு ஆட்படுறது, இப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது இந்த பிரிவும் அழுத்தமும் இவர்களுக்கு உள்ளார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, உடம்பு மட்டும் உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது கவனங்கள் சிதறடிக்கப்படும் பொழுது மகரம் சில நேரங்களில் அதிகமான விபத்துகளையும் சந்திக்கிறது. ஆக இந்த அழுத்தத்திலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு நிறைய தெய்வ வழிபாடுகளை, மந்திரங்களை அந்த தசாபுத்தியை பொறுத்து அவங்க ஏற்படுத்திக்கணும். குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் ஒரு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்றைய நாளில் சில ஓய்வு எடுத்தாங்கன்னா அழுதுருவாங்க. ஆக உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் அழுக இல்லாமல் இருக்கும். ஆக இந்த உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நாட்களில் கூட தன்னுடைய உடல் மேல் அக்கறை இவங்க வச்சுக்கணும். அதிகமாக ஆஞ்சநேயருடைய வழிபாடுகள் இவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பெரிய மன அழுத்தங்கள்லேருந்து சில நேரங்களில் இவங்க வெளியில் வரலாம் அப்படிங்கிறதும் சில அமைப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு பிரிவு, துன்பம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லியிருக்கீங்க. அப்போது இறை வழிபாடு மூலியமாக இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன்லேருந்து உங்களால் முழுமையாக வெளியில் வர முடியுமா? நிச்சயமாக. பிரிவை ஏற்படுத்திய அந்த உறவுகளுடைய வழி மகர ராசிக்காரர்கள் அப்படியே தெய்வத்தின் பக்கம் திருப்பி தெய்வ வழிபாடுகள் மூலியமாக ஒரு அமைதியை முதல்ல தேடுவாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் மகரத்திற்கு அதிகரிக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும் மகரத்திற்கு. என்னால் முடியும், நான் செல்ஃபாக வந்து எதையும் செய்ய முடியும், நான் சாதிக்க முடியும், இவங்க இல்லைன்னா என்ன, இவங்க உதவலைன்னா என்ன, இவங்க கூட நிற்கிறேன்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர்கள் மனதிலே அந்த இறை வழிபாடு என்பது மகரத்திற்கு ஏற்படுத்தும். ஏன்னா மகர ராசியில் வந்து குரு பகவான் தெய்வ கிரகம் நீச்சம் பெற்றாலும் கூட மகர ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே குரு உச்சம் பெற்று
காலச்சக்கரத்தினுடைய அமைப்பில் இவர்களுக்கு ஒரு வலுவான அமைப்பில் இருக்கிறதுனாலையும், சுய ஜாதகத்தில் குருவோட அமைப்பு வலுவாக இருந்தாலும், ஒரு தெய்வ வழிபாடு மகரத்தினுடைய பிரிவினுடைய துக்கத்தை நிவர்த்தி செய்யும். அந்த தெய்வத்தின் மூலியமாக இவர்கள் பிரிவில் இருந்து வெளியில் வருவாங்க. அதே போல் மகரம் பிரிவிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். திரும்ப ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற உத்வேகம் பிறக்கும். ஏமாறாத சூழ்நிலையும் ஏமாற்றாத நபர்களும் இவர்களிடத்திலிருந்து வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அந்த ஏற்கனவே இவங்க கொடுத்த பொறுப்பு, அந்த உழைப்பு எல்லாம் வீணடிக்கப்பட்டாலும் கூட, தகுதி இல்லாத இடத்திலே மகரம் தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்திருந்தாலும் கூட, இவர்களது தகுதியை புரிந்து கொள்ள நிச்சயமாக இவர்களது மறு ஜென்ம வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுதே அந்த முற்பகுதி 35-40, பிற்பகுதி 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி மகரத்திற்கு என்றாவது ஒரு சூழலில் ஒரு உறவு காயப்படுத்தினால் இன்னொரு உறவு வந்து இவர்களை நிச்சயமாக தாங்கும். அதுவும் சுய கிரக அமைப்புகளை பொறுத்து மாறும். ஆக அந்த உறவு யார் என்பதை நம்ம பார்ட் 3ல தெளிவாக பார்த்துடலாம். நிச்சயமா அந்த சுவாரஸ்யத்தை பார்ட் 3ல நம்ம பேசலாம் சார். அப்போ மகர ராசி ஒரு உறவை பிரியவே இல்லை அப்படின்னா அந்த உறவு கிட்ட மகர ராசிக்கு அப்படி என்னதான் சார் பிடிச்சிருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அதிக சுமையை இவர்கள் மேல் சுமத்தாதவர்களை மிகவும் பிடிக்கும். அதுக்குன்னு மகர ராசிக்காரர்கள் வந்து வேலையே செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தருடைய கடமை பொறுப்புகளை வந்து அவங்க தட்டி கழிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதீத சுமையையும் அதீத ஒரு பாரத்தையும் இவர்கள் மேல் சுமத்தாத, தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தட்ட சுமத்தி மகரத்தை பயன்படுத்தி கொள்வது மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே பல வெயிட்டை சுமந்து தர்றேன், நீங்கள் வேற ஏயா அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசிக்காரர்கள் கூடுமானவரை போதும்யா சாமி அப்படின்னு விலகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்கள் நன்றி மறக்காமல் இருக்கிறாங்க பாருங்க, விலகவே மாட்டாங்க. மகர ராசிக்காரர்களோடு நன்றி உணர்வோடு ஒருத்தர் இருந்தால், நீ காசு கொடுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், உழைக்க வேண்டாம், நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே மகரத்திற்கு நன்றி. மகரத்திற்கு மிகவும் பிடிக்கும். நன்றி உணர்வு உள்ளவர்களை மகர ராசிக்காரர்கள் என்றைக்குமே பிரிய மாட்டாங்க. அதே போல் தன்னுடைய உழைத்த பணத்தில் வாழ்கிறவங்களை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும். தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர்களை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும். தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர்கள் இவர்களோடு இருந்தார்கள் என்றால் மகர ராசிக்காரர்கள் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்கள பிரியவே மாட்டாங்க, அவங்கள மிகவும் நேசிப்பாங்க. அப்படியான ஒருவேளை பிரிவோட வழியில் இருக்காங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியான சுவாரஸ்யத்தை பார்ட் 3ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரைவிலேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரியான பர்சனை அவங்க மீட் பண்ணட்டும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நேர்களே, மகர ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எந்த உறவை நீங்கள் பிரிகிறீங்க, அந்த பிரிவோட வழியிலிருந்து முழுமையாக உங்களால் எப்படி வர முடியும், இதற்கு ஜோதிடம் சார்ந்த விளக்கத்தையும் இந்த எபிசோடில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுக்கு பிடித்த நபரை நீங்கள் யாரை சந்திக்கவிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்ட் 3ல விரைவிலேயே நம்ம பேச போகிறோம். இது மன அழுத்தம் சீரீஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஜோதிடம் சார்ந்து மன அழுத்தம் அப்படின்னா சைக்காலஜி மட்டும் கிடையாது, இது கிரகங்களோட தொடர்பு எப்படி இருக்குது, இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செஞ்சால் இதுலேருந்து நம்ம முழுமையாக இந்த வழியிலேருந்து வெளியில் வர முடியும், இப்படியான விஷயங்களையும் நம்ம பேசிகிட்ருக்கோம். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.